திமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட சென்னையில் திமுக தோல்விக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபுவா? திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் செய்த அட்டூழியங்கள் என்ன? திமுகவில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு வாரிசு அடிப்படையில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? முக்கியமாக திமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ் மாறன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோல்வி ஏன் அப்படின்றதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை திமுக தரப்புல இந்த தேர்தல் தோல்விக்கான ஆய்வு நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குழுவை அமைத்திருந்தது இல்லையா? அந்த குழு கிட்டத்தட்ட இந்த 15ஆம் தேதி முழுமையாக திமுக தலைமையிடம் ஒப்படைக்க இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இன்றைக்கு அந்த குழுவிலிருந்து சில தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில திமுகவுடைய பிரதான தோல்விக்கு காரணம் யார்? திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய இந்த பண்ணையார் மனநிலை இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 60-50களில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஒரு பண்ணையார் மனநிலையோடு அந்த கட்சி நடந்து கொண்டதோ அப்படி இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பண்ணையார் மனநிலையோடு நடந்து கொள்கிறார்கள். அவங்க கார்ல வந்து இறங்கின உடனேயே அவங்களுக்கு குடைச்சூழ கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அப்படியே சூழ்ந்து இருப்பார்கள். அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதியா, அப்படியே அறிவை பறைச்சாற்றக்கூடிய பேச்சை மேடையில் நிகழ்த்த இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. களவேலை செய்வார்கள் அப்படின்னு அந்த கட்சியால நம்பப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்த களவேலை, அவர்கள் என்ன கிழித்தார்கள் அப்படின்னா இந்த தேர்தலில் தோல்வி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில மாவட்ட செயலாளர்களுடைய சொதப்பல் தான் பிரதான காரணம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, கட்சி நிர்வாகிகளோடு தொடர்பில் இருப்பதில்லை. தனக்கு யார் ஆமாசாமி போடுறாங்களோ, தனக்கு யார் வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, தனக்கு யார் தன்னுடைய சமூகத்தை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு மட்டுமே ஒரு நெருக்கம் காட்டுவது, மற்றவர்களோட பெரிதாக நெருக்கம் காட்டுவதில்லை. குறிப்பாக திரு விஜயினுடைய வருகை, இன்றைக்கு இருக்கார் இல்லையா திரு ஜோசப் விஜயுடைய இந்த வருகையை தவறாக கணிக்க தவறி இருக்கிறது திமுகவுடைய தலைமையும் இந்த மாவட்ட செயலாளர் வட்டாரமும். இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்களே, இவங்க திரு விஜய் அவர்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இதை கொண்டு போய் தலைவரிடம் சொல்லுங்க, களவேளைய நம்மளுடைய வியூகத்தை மாற்றி அமைக்கணும்னு மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னா ரொம்ப அகம்பாவத்தோடு அது அவங்க பெரிதாக நடக்கவே இல்லை, அதை அவர்கள் பெரிதாக நினைக்கவே இல்லை. எனவே மண்ணை கவியதற்கு இரண்டாவது காரணமாக இதுவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சராக திரு சேகர் பாபு இருந்தார் இல்லையா, அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு இந்த இந்து அறநிலைத்துறையில் சில முக்கியமான பொறுப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். திமுகவிலேயே உழைத்தவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அல்லது பிற கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் அழைத்து வந்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த இந்து அறநிலைத்துறையில சில பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சென்னையில சில சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களை கூட தேர்வு செஞ்சதுல தோல்வி வேட்பாளர்கள் அவங்க, அதை கவனிக்கணும். தோற்று போன வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சருடைய தோல்வியில ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்கிறார் அவரும். இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக கோஷ்டி பூசல். இந்த திமுகவில் 2-3 கோஷ்டியாக இருந்துட்டு இவங்க வேலை செய்யறது இருக்கு இல்லையா, இது வந்து மிகப்பெரிய தோல்விக்கு காரணம், மிக முக்கியமான காரணம். இது எப்படி மாவட்ட செயலாளருடைய சொதப்பல் காரணமோ அப்படி கோஷ்டி கூசல் என்பது மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த கோஷ்டி கூசலால வெற்றிக்கு உழைப்பது போய் தோல்விக்காக உழைக்கிறது. கடுமையாக எப்படியாவது அந்த கோஷ்டியில் இருக்க ஒருத்தர் வெற்றி பெறவே கூடாது அப்படின்னு தோல்விக்காக கடுமையாக உழைத்து தோல்வியை ஏற்படுத்துவது அப்படின்னு இந்த கோஷ்டி கூசல் காரணமாகவும் இந்த தோல்வி அடைந்திருக்கிறது. திமுக அரசு திமுக கட்சின்னு 2 களத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். திமுக அரசு இப்ப காலை பள்ளியில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம்,
விடியல் பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், இந்த தாயு மாணவர் மாதிரியான திட்டங்கள், வீடு தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி இப்படின்னு கொள்கை ரீதியாக நிர்வாக ரீதியாக திமுகங்கிற அரசு களத்தில் அப்படி இருந்தாலும் கூட இந்த திமுக கட்சின்னு தனியா இருக்கு. அப்படின்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள், சில நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம் மக்களுக்கு பிடிக்கல. கட்சியினுடைய பேரை வச்சு இவங்க அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பாலிடிக்ஸ் மக்களுக்கு பிடிக்கல, எடுப்படவே இல்லை. அடுத்தபடியாக இந்த தாவேகா தரப்புல பெரும்பாலும் இளைஞர்கள் வேட்பாளர்களாக நின்றார்கள். ஆனால் இங்க யார் நிற்கிறான்னு பார்த்தா முதியவர்கள் 60+ 70+ அப்படின்றவங்க நிற்கிறாங்க இல்லையா. இதுவும் மக்களை பெரிய அளவில் கவர்ச்சியாக அமையலை. மக்கள் தொடர்பு கொள்ள முடியலை. இப்போ தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்னா கடகடன் வண்டி விட்டு இறங்கி வர்றாரு இல்லையா. பட் இவராக இருந்தா திமுகவுக்கு வர்றா இருந்தா அவருடைய அந்த போக்கு நடந்து கொள்கிற விதம் இருக்குல்ல, ஒரு முதியவராக இருக்காரு பார்க்கறதுக்கு. எனவே தொடர்பு கொள்றதுக்கு சுலபமா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால முதியோர் இளைஞர் அப்படின்றதுலையும் கூட திமுக தோற்று இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கல? குறைந்தபட்சம் ஒரு 50-60 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். இளைஞர் அணியினருக்கு பயிற்சி கொடுத்து இந்த தேர்தலில் நிப்பாட்டி இருக்கலாம். அதுவும் இந்த இடத்துல அடிபட்டு போயிருக்கு. அப்ப திமுகவில் இளைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது? காலகாலமாக யாரு மாவட்ட செயலாளரோ இல்லது யாரு பகுதி செயலாளர், யாரு ஒன்றியம், யாரு வட்டம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்க நபரே தான் அடுத்து பொறுப்புல வரணுமா? இது ஒரு காரணம். இவங்க வர்றதுக்கு இதை வைத்து ஒரு காரணமாக வைத்து இவங்களை கொண்டு வர்றது. குடும்பத்துக்காக உழைத்தவர்கள் இருக்க, கட்சிக்காக உழைத்த குடும்பம் அப்படின்னு சொல்றது. அப்படி என்ன இவங்க இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணாங்க அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. வீடு வாசல், கோடிக்கணக்கில் சொத்து, காரு, பங்களான்னு எல்லாம் வாங்கிட்டு இவங்க இந்த கட்சிக்காக உழைச்சாங்க, அதனால அந்த குடும்பத்தில் இருக்க நபருக்கு நம்ம இடத்தை கொடுக்கணும் அப்படின்றது அபத்தமா இல்லையா தலைவரே அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காக உடன் பிறப்புகள். இப்படி பல காரணத்தை அடிக்கிட்டே போறாங்க. அதிர்ச்சிகரமான காரணமாக தலைமைக்கு இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. 15ஆம் தேதி முழுமையா வரும். ஆனா இப்ப இவ்வளவும் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு அமைச்சரை போய் ஒரு திமுக தொண்டர் பார்க்கணும்னா கூட திமுக அமைச்சரை பார்க்க முடியாது. திமுக எம்எல்ஏவை சுலபமா விலக முடியாது. திமுக அமைச்சருக்கும் திமுக எம்எல்ஏக்கும் இடையில அமைச்சர் எம்எல்ஏ அந்த திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் போறாங்கன்னு இடையில இந்த உதவியாளர் இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ற அட்ராசிட்டியே பயங்கரமா இருக்கும். பயங்கரமான அட்ராசிட்டி. காத்திருந்து அமைச்சரை பார்க்க முடியாம நாங்க திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் புலம்புறாங்க. நாங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக அமைச்சர் பார்க்க போவோம், ஆனா அமைச்சர் எங்களை பார்க்க மாட்டாரு. பெரும் முதலாளிகள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்க ஒரு மக்களுடைய பிரச்சனை இருக்கும், சாலையில பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா அமைச்சர் ஒரு திருமண விழாவில் போயிட்டு திருமண விழாவை கொண்டாடி விட்டு வந்து கொண்டிருப்பார். அவர் எதற்கு முதல் இடம் கொடுக்கணும்? போய் கலந்துக்கலாம், பங்கெடுக்கலாம். ஆனால் இங்க மக்கள் பிரச்சனையில முதல் இடம் கொடுக்கணும் இல்லையா. இதெல்லாம் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சென்னையில 99% 3000-4000 பக்கமா அப்படின்னு பார்த்தா 99% சென்னை தோல்விக்கு காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பண்ணையார் மனநிலை அப்படின்ற தகவலையும் கொண்டு தலைமையிடம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வேற என்னென்ன தகவல் இருக்கு திமுக தோல்விக்கு காரணம் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.